பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகமம் புஸ்தகத்திலே அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே அமத்சியா என்பவர் யூதாவின் ராஜாவாக வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்டார். எருசலேம் நகரத்தாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவத்தானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனால் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு கர்த்தரை சேவிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், அவனுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே இந்த அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமத்சியா ஆரம்பத்திலே தேவனுக்கு பிரியமானதை செய்தபடியாலே கர்த்தர் கூட இருந்து ஜெயமாக நடத்தினார். அநேக போர்களிலே யுத்தங்களிலே ஜெயத்தை எடுக்கும்படி அங்கே கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீரின் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பதாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் 14வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ கோபாக்கினையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்தாலும் அவன் அதை கேட்கவில்லை. அதன் மூலமாக தேவ கோபாக்கணைக்கு உள்ளாகி அவனுடைய காரியங்கள் அழிவுக்கு நேராய் போய்விடுகிறது. அவன் இருதயம் பெருமைப்பட்டு விடுகிறது. எனவேதான் இங்கே இஸ்ரவேலுக்கு எதிராய் அங்கே அமத்சியா போகும் பொழுது யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு விட்டது. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேம் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீஸுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாபீஸுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அங்கே அவனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. ஆரம்பம் நன்றாக இருந்தாலும் முடிவு பரிதாபமாக மாறிவிட்டது. தொடர்ந்து உசியா யூதாவின் ராஜாவாக வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்தது. 52 ஆண்டுகள் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினதை வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு சபையானதை தேடினான். ஆனால் சில சமயங்களிலே சகரியான் நாட்களிலே தேவனை தேட மனதில்லாதவனாக இருந்தான். அவன் தேவனை தேடிய நாட்களிலெல்லாம் அவன் காரியங்களை கர்த்தர் கூட இருந்து வாய்க்க பண்ணினார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவன் மனமேட்டிமையாகி தன் தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபப்பீடத்தின் மேல் தூபம் காட்டுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் ராஜாவாக்கினால் ராஜாவுக்குள்ள காரியம்தான் செய்ய வேண்டும், ஆசாரியனுக்குள்ள காரியத்தை செய்யக்கூடாது. அவரவர் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இங்கே தூபங்காட்டுக்கு பிரவேசித்த பொழுது ஆசாரியர்கள் எல்லாம் வந்து எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் ராஜாவாகிய உசியோடு எச்சரித்த பொழுது ராஜா அதை விட்டு மீறவில்லை. உசியா கோபம் கொண்டு தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது அங்கே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. எனவே ராஜாவை அந்த ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போனார்கள். அவன் மரணமடைய மட்டும் அந்த குஷ்டரோகத்திலே இருந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த மனிதனுடைய காரியமும் ஆரம்பம் சரியாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கவில்லை. முடிவு பரிதாபமாய் இருக்கிறது. 27வது அதிகாரத்திலே
யோதாம் யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து பார்க்கிறோம். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்தது. 16 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவது. கர்த்தருக்கு விரோதமாக எதையும் செய்யவில்லை. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து யூதாவின் மலைப்பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டிடங்களையும் கட்டினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்தினார். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகி கர்த்தருக்கு நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆம், ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஜெயத்தை அருளுகிறார். ஆனால் ஆண்டவரை மறந்து வேறே காரியங்களில் நம் மனதை செலுத்தும் பொழுது அங்கே காரியம் மாறுதலாகி விடுகிறது. எனவே ஆண்டவரையே நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். என்னுடைய வேதனை கூட்டார் உன்னை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.